என் பேர் தமிழன். நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். நான் என்னை வந்து மிஸ்ஸுங்கெல்லாம் வந்து ஒரு கலை திருவிழா வந்தது. கலை திருவிழா வந்தது பறை வாசித்தல நான் சேர்ந்துருந்தேன். அதுக்கு வந்து மூலயத்துலேருந்து நான் வாசித்தேன். மிஸ்ஸு சீனிவாசாரும் மீனாட்சி மிஸ்ஸும் 2 பேரும் சேர்ந்து ஏன்டா நீ ஸ்கூலுக்கு வர படிக்காதடா, எப்போ பார்த்தாலும் அந்த கலை திருவிழா முடிந்ததுலேருந்து இதுமாரி தான் சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனால் கிளாஸில் சேர்க்கறது இல்லை, சட்டையை அவுத்து செக் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. அவங்க அசிசமாக வேறு பேசுகிறாங்க. அவங்க அப்பா செய்கிற வேலைக்கு போடா. அதை எங்கள் அப்பா வந்து மயானத்தில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா செய்கிற வேலைக்கே போயிடுறா, நீ ஏன்டா ஸ்கூலுக்கு வர, உனக்கு படிப்புலாம் ஏறாது, ஸ்கூலுக்கு வர, கிளாஸுக்கு போனால் கிளாஸுக்கு வராதரா, நான்லாம் படிப்பு சொல்லித்தர மாட்டேன், படிப்பே சொல்லித்தர மாட்டேன், கீழே போய் உட்காருன்றாங்க. நான் கீழே வந்து HM மேம் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து படிக்கணும், எக்ஸாம் வருது, நீ போய் கிளாஸில் உட்காரா சொன்னாங்கன்னா, மிஸ் என்ன சொல்கிறாங்க, நீலாம் கிளாஸுக்கு வராது, நான்லாம் சொல்லித்தர மாட்டேன் உனக்கு, நீ கீழே போய் உட்காரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இது வேறு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, HM மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, மேலே போயிட்டு படுறான்னு சொன்னாங்க. படுறான்னு சொல்லிட்டு போய் சட்டையெல்லாம் ஊற்றி செக் பண்ணுறாங்க. மிஸ்ஸு சட்டையை ஃபுல்லாக ஊற்றுட்டு உடம்புலாம் காமிச்சிட்டு இங்கே ஃபேண்ட் பாக்கெட்டில் செக் பண்ணி வாட்சை பிடிங்கி தூக்கி அடிக்கிறாங்க ஓரமாக. அப்புறம் அடிக்கிறாங்கங்க.